வணக்கம். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி மற்றும் வணிக குற்றப்புலனாய்வு பிரிவு 22 முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது விசாரணையை ஆரம்பித்துள்ளது. 2008 மற்றும் 2024 வரை ஜனாதிபதி நிதியிலிருந்து பெற்றதாக கூறப்படும் நிதி தொடர்பாகவே மேற்படி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான 22 கோப்புகள் தற்போது ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளது. முதற்கட்ட விசாரணையில் 22 முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் பல்வேறு நேரங்களில் 100 மில்லியனுக்கும் அதிகமான தொகை பெறப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. எனினும் பணத்தை பெறுவதில் ஏதேனும் முறைகேடு நடந்ததா என்பது குறித்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. விசாரணையின் ஒரு பகுதியாக ஜனாதிபதி நிதிக் கணக்கிலிருந்து வழங்கப்பட்ட காசோலைகளின் விபரங்களை அணுக போலீஸ் அதிகாரிகள் இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்திடம் ஒப்புதல் கோரினர். இதேவேளை முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்பக்வெல்ல 11 மில்லியன், முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன 10 மில்லியன், மறைந்த பிரதமர் DM ஜெயரத்ன 30 மில்லியன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் டிசோய்சா 18 மில்லியன் ரூபாய்களை பெற்றதாக நாடாளுமன்றில் தகவல் வெளியிடப்பட்டிருந்தது. இதனைத் தவிர வாசுதேவ நாணயக்கார, விதுர விக்கிரமநாயக்க, விமல திசாநாயக்க, சுமேத ஜெயசேன, SP நாவின, ஜோன் அமரதுங்க, சரதமுங்கம, P ஹரிசன், பியசேன கமகே, மனோஜ் சிறிசேன, P தயாரதன மற்றும் S சிமுத்துக்குமாரன ஆகியோரும் நிதிகளை பெற்ற தகவல் வெளியாகியுள்ளது.